நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஒரு உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் தரக்கூடிய நிகழ்ச்சி தாங்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்றைய உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில சித்த மருத்துவர் அருண் எந்த பொருளோட மருத்துவ குணங்களை பத்தி சொல்ல போறாரு, அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராகவ் அந்த பொருளை வச்சு என்ன சமைக்க போறாங்கிறத பார்க்கலாம். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் காளான். காளான் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இல்லையா? காளான் பல வகைகள் இருக்குது. அது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய காளான், குடை வடிவத்தில் இருக்கக்கூடியது, சீமை காளான், முட்டை காளான், பலவண்ண நிற காளான், பல வகைகள் சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக நம்ம எளிதாக பயன்படுத்தக்கூடியது விஷமில்லாத ஒரு காளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த குடை காளான் தான். இது தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம். இதனுடைய ஆக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது சிறுநீர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உடலில் சேர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கு இந்த காளானை சமைச்சு சாப்பிடலாம். சிறுநீர் கட்டு அப்படின்னு சொல்லுவோம், நீர் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை உடைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த காளானுக்கு உண்டு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சுருக்கி செய்கையுடையது அப்படின்னு சொல்லுவோம். பால் சுருக்கினா இப்போ பெண்களுக்கு பாலை நிறுத்தின பிறகும், குழந்தைங்களுக்கு பாலை நிறுத்தின பிறகும் சிலருக்கு பால் சுரப்பு இயல்பாகவே இருக்கும். அந்த ஹார்மோன் கோளாறுங்களால அந்த பால் சுரப்பு நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையில் இந்த காளானை உள்ளுக்க சாப்பிட்டு வெளியிலேயும் அரைச்சி மார்பில் பூசும்போது அந்த பால் அதிகமாக வர்ற அந்த பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும். சில பெண்கள் இப்போ உள்ள பெண்கள்லாம் அந்த பிரசவத்துக்கு பிறகு ஒழுங்கான இந்த உணவு முறைகள் கடைப்பிடிக்கிறதில்ல. பிரசவத்துக்கு பிறகு இதை தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா உணவுகளையும் இங்கே எடுத்துக்கூடாது. மந்தம் நிறைந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டால் பாலூட்டும் காலங்களில் குழந்தைகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ உள்ள பெண்கள் பாருங்கள், காளான்னு பார்த்தீங்கனாலே கபலீகரம் பண்ணிடுறாங்க பிரசவித்த பெண்களே. அப்போ அவங்களுக்கு என்னாகும், பால் சுரப்பு தடைப்படும். குழந்தைக்கு அன்றைக்கி நைட்டு பால் இருக்காது, குழந்தை அழ ஆரம்பிக்கும். பல்வேறு காரணத்தினால அவங்க டக்குன்னு போட்டு பாலுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டுரும். இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக அந்த காளான் தான் இருக்கும். அப்போ இதனுடைய செய்கையை தெரிஞ்சு தான் இந்தந்த பொருட்கள் சாப்பிடணும், இந்தந்த பொருட்கள் பிரசவத்தை பிறகு ஒரு 6 மாத காலம் வரைக்கும் இது சாப்பிடக்கூடாதுன்னு சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு வழக்கத்திலே உண்டு. பெண்கள் பிரசவித்த பெண்கள் இவ்வளோ தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அந்த உணவுப் பொருட்கள் அடிப்படையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த காளானில் இருக்கக்கூடிய மற்ற நன்மைகள் பார்க்கும்போது சிறுநீர் எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. நம்ம சிறுநீர் எரிச்சல் இருக்குது இந்த வெயில் காலங்களில் அந்த காளானை சமைச்சு தாராளமாக சாப்பிடும்போதும் அந்த சிறுநீர் எரிச்சல் குணமாகிறதுக்கு முக்கியமான ஒரு பலன் தரும். பெண்களுக்கு வரக்கூடிய சூதக வலி, அதாவது மாதவிலக்கின் போது வரக்கூடிய வலியை நீக்குவதற்கு இந்த காளான் பயன்படுத்தலாம். அந்த காளானை அப்படியே கஷாயம் போட்டு இடுப்புக்கு கீழே அந்த கஷாயத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது, அது அந்த ஆவியை நம்ம ஆவி பிடிச்சாலோ இந்த கஷாயத்தை ஒத்தரமாக பயன்படுத்தினாலோ கூட அந்த பெயின் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் பெயின் குறையிறதுக்கு காளானை பயன்படுத்திக்கலாம். காளானை ஒரு வாரத்துக்கு 2-3 நாட்கள் நம்ம உணவாக எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் இருக்கக்கூடிய விட்டமின்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்தாக இருக்கட்டும், உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் தான். பொதுவாக வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நான்வெஜ் மாதிரியான ஒரு பொருள் தான் இந்த காளான் நம்ம குறிப்பிடுவோம். அந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்த, புரதச்சத்துக்கள் நிறைந்த இந்த காளானை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கங்கிறத இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. டாக்டர் அருண் மஷ்ரூமோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொன்னாங்க. ஆனால் மஷ்ரூம் அப்படின்னாலே ஏதாவது மசாலா போடணும் அப்படின்னா மசாலா சேர்த்து சாப்பிட்டா நமக்கு ஹார்ட் பர்ன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஆனால் அதே மசாலா போட்டால் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இன்றைக்கி நாம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: காளான், குடைமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், சோம்பு, காய்ந்த மிளகாய், உப்பு, எண்ணெய். மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாயை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விடணும். வாணலியில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடணும். கொஞ்சமாக சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்க வெங்காயம்,
எப்பவுமே இந்த சோம்பு ஆட் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற வாசனையே தனி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே இந்த வெங்காயத்தோட நறுக்கி வச்சிருக்க இந்த குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். பச்சை வடை கம்ப்ளீட்டாக போய் ஓரளவு வதங்கின அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கணும். கொஞ்சமாக உப்பு, கேப்சிகம், குடமிளகாய் இதெல்லாம் அதிகமாக உப்பு தாங்காது, அதனால உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்லேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதால தனியாக வாட்டர் நாம் ஆட் பண்ணணும்னு இல்லை. அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் இதை. இப்போ இதை சால்ட் வந்து ஆட் பண்ண அப்புறமாவே அதில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. இப்போ நாம் தண்ணி ஆட் பண்ணாமலேயே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிட வேண்டியது தான். முதல்ல நாம் போட்டதுக்கும் இப்போத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி போட்ட போது இந்த வானொலி நிறைய இருந்தது போட்ட எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கம்மியாயிருக்கு. இன்னும் கூட இந்த மஷ்ரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சுருங்கி வரணும், நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணலாம். மஷ்ரூமை பிரியாணி பண்ணுவோம், மஷ்ரூமில் நாம் மசாலா பண்ணுவோம். ஒரு வித்தியாசமாக இந்த மஷ்ரூமில் பெப்பர் ஃப்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம ஏதாவது சாப்பிட்ணோன்னா ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்ணும், டீப் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவோம். இதை ஸ்நாக்காகவும் நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மசாலா அந்த மாதிரி இல்லாமல் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறதால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இதில் மஷ்ரூம் இருக்குது, அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதை சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம், ரைஸோட கலந்தும் சாப்பிட்லாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இதை ரெடி ஆகிடும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வதங்கிடுச்சு. வெங்காயம், குடமிளகா, மஷ்ரூம் எல்லாம். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளறு இறக்கிடலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ண அப்புறமா எந்த ஒரு ஃபுட்டாக ஆகட்டும் கொதிக்க வைக்கவோ வதக்கவோ கூடாது, ஏன்னா ரொம்ப கசப்பாயிடும். அடுப்பு அணைச்சிட்டு கிளறிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை சுட சுட சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடையும் சாப்பிடலாம். மிளகாய் பொடி தேவையில்லை, தனியா பொடி தேவையில்லை, எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரைஸோடு சாப்பிட்லாம், ப்ரெட்டுக்குள்ளே ஃபில்லிங்காகவும் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, பிளெயின் நூடுல்ஸ் இருந்தால் அதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் பெப்பர் நூடுல்ஸாகவும் சர்வ் பண்ணலாம். நிச்சயமாக இது எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்ஷாக அமையும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் மிளகு கறி இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி காளான் வந்து எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவு தான். ஒருவேளை அந்த காளான் வளர்ப்பு முறையிலையோ இல்லை அது வளர்ந்த விதத்திலையோ அதை பயன்படுத்தின விதத்திலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய மிளகையும் சேர்த்து அவங்க சமைச்சிருக்காங்க. பொதுவாக வந்து காளான் அலர்ஜிங்கிறது வந்து ரொம்ப காமன் இல்லையா. காளான் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதனுடைய அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கு அதற்கு உண்டான முறிவு மருந்தையும் நம்ம சேர்த்தே தான் இன்றைக்கி காளான் மிளகு கறியை நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். பொதுவாக மிளகு வந்து எந்த வகையான விஷத்தையும் நீக்கக்கூடியது, சின்ன சின்ன விஷங்களையும் நீக்கக்கூடிய, நம்ம உணவில் வரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுனால வரக்கூடிய நச்சுவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு உண்டு. நம்ம பொதுவாக காரத்துக்கு மிளகாய்க்கு பதிலாக இந்த மிளகை சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து எளிதில் வெளியேறலாம்.
ஒரு உணவுப் பொருள் சீரணித்திற்கும் அது உதவும். காளான் வந்து சிலருக்கு வந்து சீரணிக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கலாம். அந்த மாதிரி சிரமமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகை சேர்த்து சமைக்கும்போது அந்த சீரணம் தொடர்பான எல்லா வியாதியும் குணமாகிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வெயில் காலங்களில் இந்த காளானை பயன்படுத்தும் போது சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த காளான் வந்து நம்ம தாராளமாக வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ எடுத்துக்கலாம். உடல் நலம் சார்ந்த மற்ற பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான காளான் போன்ற உணவுகளை நான் குறிப்பிடுவது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இந்த வெயில் காலத்தில் நோய் வராமல் தடுக்கணும்னா வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோன்னா இந்த வெயில் கால நோய்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியும். இது போன்ற காளான் சேர்ந்த உணவுகளையும் வாரம் 1 முறை 2 முறை எடுத்துக்கும் போது இந்த வெயில் சார்ந்த இந்த மாதிரி சிறுநீர் எரிச்சல், நீர் கடுப்பு, நீர் மஞ்சள் நிறமாக போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வெளியேற முடியும். மலச்சிக்கலை நீக்குவதற்கும் இந்த காளானை பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மலம் லகுவாக கழிவதற்கு பயன்படும். எல்லாருக்கும் எளிதில் சீரணிக்கக்கூடிய ஒரு பொருளாக, நல்ல ஒரு உணவுப் பொருளாக அந்த காளான் இருக்கும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.